வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பூலாம்பட்டியில இருக்க கிராண்ட் லீக் ரெஸ்டாரண்ட் ஒர்க்ல ஈபி ஒர்க் பண்ண போயிருந்தோம். டோட்டலாவே யூஜி கேபிள் ஒர்க்கு தான். பில்லர் பாக்ஸ் முதல்ல 110 கிலோவாட் வரைக்கும் அசெம்பிள் செஞ்சு வாங்கிட்டோம். வாங்கிட்டு பில்லர் பாக்ஸை முதல்ல கரெக்ட்டா ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறமே கேபிள 185 ட்விஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். ட்விஸ்ட் எடுத்துட்டு 185 கிளாண்ட் வாங்கிட்டோம். கிளாண்ட் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி பிட் வாங்கி வாட்டர் ஃப்ளோ பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கட் பண்ணின உடனே கிளாண்டோட சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக கழட்டி செக் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக இருக்குது. அடுத்தது கிளாண்ட் போட வேண்டியது தான். கிளாண்ட் போடுறதுக்காக ஆர்மர் கம்பியில் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாண்ட் அடிபாட்டத்தை எடுத்து ரெடி பண்ணி மேலே இருக்கிற ஆர்மர் கம்பி கரெக்டாக வச்சு பார்த்துட்டோம். கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து 185 லெக் வாங்கி கிரிப்பிங் டூல் வச்சு நல்லா கிரிப்பாக இருக்கிறதுக்காக அது லூஸ் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிரிப்பிங் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமே ஒவ்வொரு கோரையும் கரெக்டான ஆர்ஒய்பியாக கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு ஸ்பேனரில் டைட் வச்சோம். அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பாக்ஸ் டைப்பில் வச்சு தான் ஃபுல் டைட் பண்ணணும். ஏன்னா லூஸ் இருக்கக்கூடாது. அடுத்தது இபி மீட்டர் அசெம்பிள் பண்ணி வாங்கிட்டோம். வாங்கிட்டு மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிவிட்டு ஆங்கர் போல்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆங்கர் போல்ட்டு அடித்து முடித்த உடனே ரசமட்டத்துக்காக நேர் இருக்குன்னு போக போல்ட்டை டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டைட் பண்ணி ஃபுல் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறமே பில்லர் பாக்ஸ்லேருந்து அவுட்புட் வரதுக்காக யூஜி கேபிளை ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறமே மறுபடியும் கிளாண்டு போட்டு ரெடி பண்ணுறோம். கிளாண்டு கரெக்டாக சூட்டபிள் பண்ணிவிட்டு லெக் அடித்து கிரிப்பிங்கில் போட்டு ஃபுல் டைட் பண்ணுறோம். ஃபுல் டைட் பண்ணதுக்கப்புறமே பஸ் பேரில் ஆர்ஒய்பியாக கொடுக்குறோம். ஆர்ஒய்பியாக கொடுத்ததுக்கப்புறமே மெயின் பாக்ஸில் எல்லா லோடும் அவுட்புட் வரதுக்காக அடுத்த பாக்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகம். அதனால் கீழே எல்லா ஆங்கிள் கொடுத்து செட் பண்ணிவிட்டு சப்போர்ட்டுக்காக ஆங்கர் போல்ட்டும் 4 செட் பண்ணி வச்சுருக்கோம். செட் பண்ணதுக்கப்புறமே போல்ட்டை கழட்டிட்டு மறுபடியும் பாக்ஸை தூக்கி கரெக்டான ஃபிட்டிங்கை வச்சு ஆங்கர் போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆங்கர் போல்ட் சப்போர்ட்டுக்காக தான், சப்போர்ட் இருக்கட்டுங்கோசம் அந்த போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது மெயின் சுவிட்சஸ் எல்லாம் கழட்டிட்டு அடுத்த கேபிள் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி இதனுடைய அவுட்புட் தான். அடுத்தது என்னென்ன சைஸுக்கு கிளாண்ட் வேணும்னு வாங்கிட்டு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கிளாண்டுக்கு வாட்டர் ஃப்ளோ பண்ணி மறுபடியும் பிட்டை போட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 185, 50, 35 எல்லா சைஸுக்குமே கிளாண்டை ரெடி பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாட்டர் ஃப்ளோ போட்டு மறுபடியும் கட் பண்ணதுக்கப்புறமே அந்தந்த பிளேட்டை அந்தந்த பாக்ஸுக்கு கரெக்டாக ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபிட் பண்ணி முடிச்சோடனே இந்த கேபிள் எல்லாம் என்ட்ரி பண்ணுறதுக்காக மறுபடியும் கிளாண்டு போட்டு மறுபடியும் ரெடி பண்ணணும். அவுட்புட்டோட கேபிள் தான். அதனால் இந்த ஒர்க்கை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஃபேக்டர். டோட்டல் லோடுக்கும் பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்கோம். பவர் ஃபேக்டர் கொடுத்தோடனே அடுத்த கேபிள் அவுட்புட்டு ஒவ்வொரு பாக்ஸும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக பாக்ஸ் அவுட்டோர்லாம் கழட்டிட்டோம். கழட்டினதுக்கப்புறமே மறுபடியும் கேபிள் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இபி மீட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து எம்சிசிபிக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு எம்சிசிபிக்கு அவுட்புட் எடுத்து மறுபடியும் மெயின் சுவிட்சுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். அதுக்காக கிளாண்ட் அடித்து ரெடி பண்ணிட்டோம். மறுபடியும் பாக்ஸ் டைப் பேனர் போட்டு ஃபுல் டைட் பண்ணிட்டோம். லூஸ் இருக்கக்கூடாதுனுக்காக மறுபடியும் கேபிளுடைய அவுட்புட்டு 35, 50 எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். கொடுத்து முடித்த உடனே பவர் ஃபேக்டருக்கு இன்புட்டும் கொடுத்துட்டோம். பவர் ஃபேக்டர் இன்புட் கொடுத்த உடனே அதுவும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லோடும் அவுட்புட் கொடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.